ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் மேட் வந்து அந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு க்ரீமி அண்ட் ரிச்னஸ் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற கேப்பில் நம்ம வந்து ஒரு மாம்பழம் எடுத்து அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எல்லோ கலரில் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் வந்து ஆப்ஷனல் தான் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ்லாம் போடுறது. இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா. இப்போ இந்த மாம்பழத்தோடு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த சுண்டை காய்ச்சின பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கணும். இது வந்து ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.